தமிழக அரசியலில் இப்போ அதிகமாக பேசப்படுற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா தாவைக்கா நடத்த இருக்கக்கூடிய அவங்களோட 2வது மாநில மாநாடு தான். ஏற்கனவே நடந்த முதல் மாநாட்டிற்கும் இப்போ நடக்க இருக்க இந்த 2வது மாநாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தமிழகத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. அப்போது விஜய் தன்னோட சினிமா கேரியரை விட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு வந்ததை பற்றி அறிவிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் சமூக நீதி, சமத்துவம், ஊழல் எதிர்ப்புன்னு அவங்களோட அடிப்படை கொள்கைகளை பற்றியும் அவர் பேசியிருந்தார். ஆனால் இந்த முறை மதுரையில் நடக்க இருக்க இந்த மாநாட்டோட சுச்சுவேஷனே வேறன்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த மாநாடு இருக்கும். இதனால் மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த மாநாட்டில் குறிப்பிட்ட திட்டங்களை அவர் அறிவிப்பாரா, வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை பற்றி பேசுவாரா, ஆணவ படுகொலை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, கல்வி செலவு மற்றும் விவசாயிகள் நலன்னு இது எல்லாத்த பற்றியும் அவரோட உரையில் இருக்குமா, இல்லை ரசிகர் விழா பாணியில் மட்டுமே முடிஞ்சிடுமான்னு தமிழ்நாட்டில் இந்த மாநாட்டுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்களோட முதல் மாநாடு வழிகாட்டு கொள்கைகளை வெளிப்படுத்துச்சு. ஆனால் இந்த 2வது மாநாடு அந்த கொள்கைகள் தேர்தல் யுக்தியாக மாற்றுமான்றது தான் தீர்மானிக்க போகுது. ஆனால் உண்மையிலே இதுக்கான பதில் ஆகஸ்ட் 21 மதுரை மேடையில் தான் தெரிய போகுது.